சுய மரியாதை எண் 121 நாள் 23/1/87. நான் பாபாவுக்கு அதி ஸ்நேகி சகயோகி ஆத்மா. யாரிடம் ஸ்நேகம் உள்ளதோ அவருக்கு ஒவ்வொரு காரியத்தில் சகயோகம் அவசியம் தருவோம். பாபாவின் சிரேஷ்ட காரியத்தில் நாம் சகயோகி அளவு சகஜ யோகி. பாபா மற்றும் சேவை, இதைத் தவிர நமக்கு வேறு எதுவும் இல்லை. லௌகீக காரியம் கூட பாபா ஸ்ரீமத் படிதான் செய்கிறோம். ஆகவே லௌகீக காரியம் கூட பாபாவின் காரியமே. லௌகீக காரியம் என்று களைப்பு அடையக்கூடாது, விலகி இருக்க வேண்டும். விலகி இருந்து லௌகீக காரியத்தை செய்தால் நல்ல கர்மமாக ஆகிவிடும். கர்ம வசம் ஆகி செய்வதால் வெற்றி இல்லை, பிராப்தி இல்லை. உழைப்பு நிறைய தரவேண்டி இருக்கும். பாபாவுக்கு சகயோகி ஆத்மா மாயாவிடம் இருந்து விலகி இருப்பர். ஒவ்வொரு சங்கல்பத்தில் பாபா மற்றும் சேவையே இருக்கும். உறக்கத்திலும் ஓய்வு, சாந்தி, சக்தி கிடைக்கும். உறக்கமாக இருக்காது. வருமானம் செய்து குஷியில் இருப்பர். பாபா பாபா என கூறிக்கொண்டே இருப்பர். பாபா என்றதுமே காரியம் வெற்றி பெற்றுவிடும். பாபா சர்வசக்திவான். சர்வசக்திவான் பாபாவின் நினைவு ஒவ்வொரு காரியத்தையும் சக்திசாலி ஆக்கிவிடும். சுய மரியாதை எண் 122 நாள் 22/10/81. நான் மகான் ஆத்மா. நான் யாருடையவராக என்னவாக ஆகியிருக்கிறேன்? இதை யோசிப்பவர் சரீர உணர்வில் வர முடியாது. சரீர உணர்வில் இருந்து விலகி பரிஸ்தாவாக பறந்து செல். பரிஸ்தா கீழே வரமாட்டார். பூமி மீது அவரது கால் படாது. பரிஸ்தா சரீரம் என்ற பூமி மீது எப்படி வர முடியும்? அரை கல்பம் கூண்டு பறவையாக இருந்தோம். இப்பொழுது பறந்து செல்லும் பறவை, சுதந்திர பறவை. கீழே உள்ளவை இப்பொழுது நம்மை கவர்ச்சிக்காது.
கீழே வருவதால் வேட்டையாடப்படுவோம். அலௌகிக சம்பந்தமும் தங்க கூண்டாகும். இதிலும் மாட்டக்கூடாது. சதா பந்தன்முக்த் ஆக இருப்பவரே ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்ய முடியும். சுய மரியாதை எண் 123. நாள் 6/11/81. நான் சுய மரியாதை எண் 123. 6/11/81. நான் அமைதி சக்தி மூலம் உலக சேவை செய்யும் மகான் ஆத்மா. அசரீரி ஆவது எனில் சப்தத்தை கடந்து செல்வதாகும். சரீரத்திலிருந்து விலகும்போதே சைலன்ஸில் செல்ல முடியும். சைலன்ஸ் சக்தி எவ்வளவு மகான் ஆனது! சைலன்ஸ் சக்தி மூலமே உலக ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. சைலன்ஸ் சக்தி மூலம் விநாசம். நாம் தான் ஸ்தாபனை காரியத்திற்கு நிமித்தம் ஆகியுள்ளோம். சுயம் சைலன்ஸில் நிலைத்தால் தான் ஸ்தாபனை காரியம் நடக்கும். சைலன்ஸ் நமது சுய தர்மம் ஆகும். சப்தத்தில் வருவது எவ்வளவு சகஜமோ அந்த அளவு சப்தத்தை கடந்து செல்வதும் சகஜம் ஆகும் அளவுக்கு அபியாசம் செய்ய வேண்டும். சாந்த சொரூபத்தில் இருந்து சாந்தி அலைகளை தருவதால் எவ்வளவு அசாந்தத்தில் இருக்கும் ஆத்மா கூட சாந்தம் ஆகிவிடும். சாந்தி தருவதே மகாதானம் ஆகும். எங்கு சாந்தம் இருக்குமோ அங்கு எல்லாமே இருக்கும். பிராமணரது காரியமே அனைவருக்கும் சாந்தி தருவதாகும். சுய மரியாதை எண் 124. 17/4/83. நான் சங்கம யுக பிராமணன், உயர்ந்த மகான் ஆத்மா. நாம் சங்கமயுக சிரேஷ்ட புருஷோத்தம ஆத்மாக்கள். உலகிலுள்ள மற்ற புருஷர்களில் இருந்து விலகி பாபாவுக்கு அன்பானவர் ஆவது எனில் புருஷோத்தமம் ஆவதாகும். மற்றவருக்கு இடையில் நம்மை அலௌகீகமானவராக அறிந்து இருக்கிறோம். லௌகீக ஆத்மாக்களின் மத்தியில் இருப்பினும் நாம் அலௌகீக விலகிய ஆத்மாக்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம்
அன்னம் ஆகிவிட்டோம். ஞான முத்துக்களை பொறுக்கும் அன்னப்பறவை நாம். அவர்கள் அசுத்தத்தை உண்ணும் கொக்குகள். நமது பிரபாவம் கொக்குகள் மீது ஏற்பட வேண்டும். ஞானத்தைத் தவிர வேறு எதனையும் நாம் ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. உங்கள் வெள்ளை ஆடை தூய்மையின் சின்னம் ஆகும். சங்கல்பம்தான் புத்திக்கான உணவாகும். அசுத்த உணவை உண்பதால் ஆரோக்கியம் போய்விடும். கெட்டுப்போன பொருளை வைத்து கொள்ள மாட்டோம். வீண் சங்கல்பத்தை முடித்து விடுவதே அன்னப்பறவை ஆவதாகும். சுய மரியாதை எண் 125 31/12/91. நான் மகான் ஆத்மா. நாம் மகான் ஆத்மாக்களாக இருப்பதால்தான் பாரத தேசத்திற்கு மகிமை இருக்கிறது. எந்த ஒரு தேசத்திலும் மகான் ஆத்மாக்களுக்கு புகழும் பூஜையும் நடப்பது இல்லை. புகழ்வாய்ந்த தர்மாத்மா, அரசியல் தலைவர், விஞ்ஞானிகள் இருந்தபோதும் மற்ற தேசத்தில் அவர்களுக்கு பூஜை நடப்பதில்லை. கோவில்கள் இல்லை, நினைவு சின்னம் இல்லை. பாரத தேசத்திற்கு மகிமையை தரும் மகான் ஆத்மாக்கள் நாம். இந்த போதை எவ்வளவு சிரேஷ்டமானது! பாரத தேசத்தில் ஒவ்வொரு சந்திலும் கோவில்களை பார்க்கலாம். நாம் யாராக எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்மை அறிய முடிகிறதா? விதிப்பூர்வ புருஷார்த்தத்தில் மூழ்கியிருங்கள். பூஜையும் கூட விதிபூர்வமாக அமையும். புருஷாரத்தின் பிரத்யட்ச சொரூபம் அனுபவம் ஆகும். அநேக முறை நாம் மகான் ஆத்மா ஆகியிருப்பதால் பாரத தேசத்திற்கு மகிமை உள்ளது. மீண்டும் இப்போது நாம் ரிப்பீட் செய்கிறோம். புருஷார்த்தம் சகஜமாக இருக்க வேண்டும். எனது எனது என்றால் சுமை. உனது உனது என்றால் இலேசாகலாம். என்னைப் போல மகான் இதுவரை யாரும் ஆகவில்லை. இனிமேலும் யாரும் ஆக முடியாது. ஆஹா, எனது பாக்கியமே பாக்கியம்.